எப்படி இருக்க நீ சொல்லவே இல்ல. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் விலை என்ன தெரியுமா? வேற நல்ல இல்லாமையா இருக்கும். சரி ஏமோ நீ புது ட்ரெஸ் போடல? ஏன் பிள்ளைகள போட்டு அழகு பார்த்தாலே போதாதான் இந்த அம்மைக்கு? எம்மோ நீயும் ஒரு புது சேலை கட்டுமோ? பொங்கல் இல்லாம இன்னைக்கு வெளியே எங்கேயாவது போனா கட்டலான்னு சொல்லி நான் உடுக்கல பார்த்துக்க. வீட்டில் தானே இருக்கோம், ஃபுல்லாக வேலை தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் படம் பார்க்கன்னு உட்காந்துருவிய. எல்லா வேலையும் யார் செய்வா? நான் தான் செய்யணும். அதுக்கு இந்த சிலையை கட்டினாதான் முடியும். சரிம்மா சீக்கிரம் பொங்கல் பொங்குமா. ஆமாம்மா சீக்கிரம் வேலையை முடியுமோ? அங்கே புது படம் போட்டிருப்ப இன்னைக்கு போய் பார்க்க போனோம். பொம்பளை பிள்ளைல சாமி கும்பிட்ற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? பொங்கல் பொங்குது பிள்ளைகளா? பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க பாப்போம். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இப்போ சோனி அம்மையை வரான் கொலை விட தெரியாம ஊழ விட்டுட்டு கிடக்கா. சும்மா இருக்க சந்தியா, அப்புறம் அம்மா கோபம் ஆயிட்டானா நம்மள அங்கே படம் பார்க்க விட மாட்டா, வேலை செய்ய விட்டுருவா. பிள்ளைகளா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, இனிமே பொங்கல் எடுத்து தரேன். தின்னுட்டு போய் படத்தை பாப்பியெல்லாம் என்னத்தை பாப்பியெல்லாம் போய் பாருங்க போங்க. படையில பொங்கல் இருக்கு, கரும்பு இருக்கு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துட்டு போய் உட்காருங்க போங்க. எம்மா இந்த தடவையும் நம்ம ஊர்ல பொங்கலுக்கு போட்டி வைப்பாதானே? ஆமா வைப்பாவன் தான் சரசு சொல்லிட்டு இருந்தா பாத்துக்க. அப்பனா பையன்வ எல்லாம் இப்ப நோட்டை தூக்கிட்டுல வந்துருவானுவ காசு கலெக்ட் பண்ண. ஆமா வந்தா ஒரு 100 ரூபாய் கொடுக்கலான்னு வச்சிருக்கேன்டே. எம்மா அந்த தடவை எல்லா போட்டியிலும் நீயும் கலந்துக்கம்மா. ஏ பிள்ளைகளா வயசான காலத்துல நான் என்னத்துலலாம் சேர? எம்மா பெரியவங்களுக்கு நிறைய போட்டி வைக்கிறவ, அந்த போட்டியில எல்லாம் நீயும் கலந்துக்கம்மா. அந்த போட்டிகள் எல்லாம் தோத்து போனா அசிங்கமா இருக்கலாம். எம்மோ நீ அப்படிலாம் நினைக்காதம்மோ. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு சொல்லிருந்தோம் தோத்துட்டா. நாங்க 2 பேரும் எப்பயும் எல்லா போட்டிலையும் சேர்ந்து எவ்வளவு பிரைஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம். இன்னும் எவ்வளவு நாள் விளையாடுவிய பிள்ளைகளா? விளையாடுங்க நீங்க விளையாடுங்க. இன்னும் 2-3 வருஷத்துல பெரிய பிள்ளைகளா தெரிவிய. அதுக்கப்புறமா உங்களால போட்டிக்கெல்லாம் அனுப்பவா முடியும்? எம்மோ நானும் எப்பயுமே விளையாட்டுக்கு சேருவேன்ப்பா. அம்மா நானும் விளையாட்டுக்கு எப்பயும் சேருவேன்ப்பா. சோனி உங்க வீட்ல பொங்கல் பண்ணிட்டீங்களா? எங்க வீட்ல பொங்கல் பொங்கி சாமிலாம் கும்பிட்டு சாப்பிட்டே முடிச்சாச்சு. பூமாரி உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கே, பட்டு பாவாடை சட்டை. நாங்களும் முன்னாடி சின்ன பிள்ளைலாம் பட்டு பாவாடை சட்டை தான் போடுவோம் பொங்கலுக்குலாம். இப்போ எங்க இந்த பிள்ளைகள் கேக்குது இது வரைக்கும் நான் பட்டு பாவாடை சட்டை எடுத்து தரேனா? இல்ல வேண்டாம் லெஹங்கா தான் வேணும்னு ஒரே அடம். அப்படியம்மா எனக்கு எப்பயும் பட்டு பாவாடை சட்டை தான் பிடிக்கும், அதனால தான் எங்க அம்மாட்ட கேட்டு வாங்கினேன். சரி அம்மா பூமாரி நான் கொஞ்சம் பொங்கல் தரேன், உங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்குறியா? எங்க வீட்லயே நிறைய பொங்கல் இருக்கு, எங்க அம்மையும் கொண்டு போய் சோனி வீட்ல கொடுத்துட்டு வந்தா சொன்னா. நான் தான் அவிய வீட்லயும் பொங்கல் பொங்கிருப்பாவ, சும்மா இருமான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமா நானும் அப்படிதான் நினைச்சேன், கொண்டு வந்து தரலாம் அந்த பிள்ளைகளை அனுப்பலான்னு தான் பார்த்தேன். வேற எல்லார் வீட்லயும் இன்னைக்கு பொங்கலா தான் இருக்கும், நம்மளும் கொண்டு போய் எதுக்கு கொடுத்துட்டு சீரழிஞ்சிட்டு அடக்குமேன்னு தான் நான் கொடுக்கல. எக்கோ எக்கோ என்னடே போட்டிக்கு காசு கலெக்ட் பண்ண வந்துட்டீங்களே? ஆமாக்கா போட்டிக்கு காசு எவ்வளவு எழுதுறிய? ஒரு 100 ரூபாய் எழுதிக்க தம்பி. என்னது 100 ரூபாயா? உங்க 2 பிள்ளைகளுமே 1000 ரூபாய்க்கு பிரைஸ் வாங்கிட்டு வந்துருதுவே, நீங்க 100 ரூபாய் தான் எழுதுறிய? இல்ல போட்டில வின் பண்ணி வாங்குறது நாங்க, உங்களுக்கு என்ன? அப்படி இல்ல சந்தியா, நாங்க வீடு வீடா காசு கலெக்ட் பண்ண போனா ஒருத்தரும் காசு தர மாட்டறாவ சந்தியா. பாதி பேர் வீட்டை பூட்டி போட்டுட்டு தோட்டத்துக்கு போயிடுறாவ, நாங்க காசு கேட்க வருவோனே. அதுக்கு நாங்க என்ன பண்றது சதீஷ்? பூமாரி இங்க தான் இருக்காளோ? ஏ பூமாரி உங்க வீட்ல ஆள் இருக்கா காசு வாங்க போனா? ஆமா எங்க அம்மா அப்பா எல்லாம் வீட்ல தான் இருக்காங்க, இப்ப போ காசு தருவாங்க. சரிக்கா நாங்க வாரோம், எல்லாரும் போட்டிக்கு கண்டிப்பா வந்துருங்க. இல்ல சதீஷ் எங்களுக்கு ஷிப்பிங் குதித்தல், பாட்டல் நீர் நிரப்புதல், அப்புறம் கோலம் போடுதல், இப்படி எல்லா போட்டியும் வச்சிருக்கா தானே எப்பயும் போல? ஆமா சந்தியா வச்சிருக்கு, எப்பயும் போல உங்களுக்குள்ள போட்டி எல்லாம் உண்டு. ஆமா சதீஷ் நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன், அது என்ன பையனுக்கு மட்டும் பெரிய பெரிய அண்டா குண்டான்னு பெரிய பாத்திரமா வச்சிருக்கிய, எங்களுக்குலாம் மட்டும் ஒரு கப்பு பிளாஸ்டிக் தட்டு சொம்புன்னு தாரியே? சரி சோனி உங்களுக்கும் பெரிய அண்டா குண்டா எல்லாம் தாரேன், பையன்களை மாதிரி 3 ஊர் சுத்தி ரோட்ல ஓடியாரியா? தம்பி நீங்க அவ்வளவு சொல்லிட்டு அடக்காலன்னு வருத்தப்படாதீங்க, நீங்க போய் வேற வீட்டுக்குள்ள போய் காசு கலெக்ட் பண்ண போங்க. சீக்கிரமா சாயங்காலமா நேரமா போட்டி வைங்க, வேற ராத்திரி நெடுஜாமமா ஆயி வருது நீங்க பிரைஸ் தரதுக்கு. சரிக்கா போயிட்டு வரோம். இவ்வளவு தர 100 ரூபாய்க்கு அண்டா குண்டா எல்லாம் தருவாங்க, ஆசைதான். லட்சுமி கோ என்ன அந்த பையனும் என்னமோ புலம்பிட்டு போயிட்டு இருக்கானுவே. இன்னைக்கு போட்டி இல்ல, பையன்வ காசு கலெக்ட் பண்ண வந்தானுவே, அந்த பையனோட இவ்வளவு வெறுப்பேத்திட்டு இருந்தாலும் அதனால புலம்பிட்டே போகணும்ல இருக்கும். ஆமா அன்னைக்கு விளையாட்டு போட்டியில எல்லாத்துலயும் நான் சேர்ந்துடலான்னு இருக்கேன் கோ. சின்ன பொண்ணு நீ முருகு கடிக்கல மட்டும் சேராத சரியா? அவியக்கு முருகுக்கு கயிறு கட்டி இருக்கிற லைனையும் தாண்டி நீ வளர்ந்து நிக்கறா. சரியா சொன்ன பூமாரி, இவளெல்லாம் அந்த பானை உடத்தல்ல கம்பே கொடுக்காம இவள உடைக்க சொன்னாலும் உடைச்சிட்டு வந்துருவா. இன்னைக்கு உங்களுக்கு கலாய்க்க நான் தான் கிடைச்சினோ? சரி சரி விடு சின்ன பொண்ணு. ஆமா சின்ன பொண்ணு இன்னைக்கு பொங்கல் ஆச்சு, ஒரு புது துணி ஒண்ணே உடுக்க காணோம். சாமி கும்பிட்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் உடுத்தேன் கோ, அதுக்கப்புறம் எப்படா கலத்தி போடன்னு இருந்து அந்தால கலத்தி போட்டு ஓடி வந்துட்டேன். சின்ன பொண்ணு ஒரு நாள் சாரி கட்டி சின்ன பொண்ணு உன்னைய சாரியில பார்க்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் போன வருஷம் கோயில் கொடைக்கு சேலை கட்டியிருந்தேன், அப்ப நீ பாக்கலையோ பூமாரி? போன கோயில் கொடைக்கு நான் ஊர்ல தானே இருந்தேன், நான் பார்க்கலையே. இல்ல வேலை பார்க்கல பூமாரி நீ அத. இப்ப சோனி ஓவரா பண்ணாதவ. சரி யாரெல்லாம் என்ன போட்டியில சேர போறிய? அங்க போனாதான் தெரியும் சின்ன பொண்ணு. எக்கோ போன முறை கயிறு இழுத்தல் போட்டியில கல்யாணம் பண்ணி ஜெயிச்சாவளா கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் ஜெயிச்சுதா? போன முறை போட்டியில கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் தான் ஜெயிச்சதுன்னு நினைக்கேன். எம்மா இல்ல கல்யாணம் ஆணையே தான் போன தடவை ஜெயிச்சிய.
அப்படியா? ஆமாம்மா, போன தடவை கல்யாணம் ஆணையே தான் ஜெயிச்சியே, உனக்கு ஞாபகம் இல்லையாக்கும்? நாங்க 2 பேரும் அந்த பக்கம் இருக்கன்னு கூட தெரியாம போட்டு இந்த பக்கம் இழுன்னு இழுத்துட்டு நடந்தியே. ஆமா சோனி, அன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகாத பக்கம் ஜெயிச்சிருந்தா நம்ம வீட்டுக்கு 2 டிஃபன் பாக்ஸ் கிடைச்சிருக்கும். ஆமா ஆமா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் இருக்கேன்னு கூட ஞாபகம் இல்லாம நான் இந்த பக்கம் போட்டு இழுன்னு இழுத்துட்டு நடந்தேன். கடைசியில ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எங்க பக்கம் தானே வின் பண்ணிச்சு. எக்கோ பிள்ளைல ஆப்போசிட்ல இருக்குன்னு கூட தெரியாமையா போட்டு கயிறு இழுத்துட்டு நடந்தியே. ஆமா சின்ன பொண்ணு, ஏதோ ஒரு விளையாட்டு புத்தியில அங்க கல்யாணம் ஆணையெல்லாம் ஒரு செட்டு பக்கம் இழுத்துட்டு நடக்காவன்னு நானும் போட்டு இழுத்துட்டு நடந்தேன். ஒரே கையெல்லாம் ஒரே வலி. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் ஆகாத பிள்ளைலாம் அந்த பக்கம் உளுந்து கிடந்து பாரு எங்க கிட்ட தோத்து. எம்மோ நீ எப்படி உளுந்து கிடந்தன்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நாங்க பார்த்தோம். ஆமா, நாங்க 2 ரவுண்ட் நாங்க தான் ஜெயிச்சோம். 3வது ரவுண்ட்ல தான் நீங்க எப்படியோ ஜெயிச்சிட்டியே. எங்க அம்மா எப்பயும் என்னை கயிறு இழுத்தல்ல சேர்த்தே விட மாட்டா. நான் கண்ணாடி போட்டிருக்கேன், நான் கண்ணாடி கிண்ணாடி உளுந்து உடஞ்சிருச்சுன்னா உனக்கு வாங்கி தர இயலாது, ஒல்லி குச்சியாதி கிடக்குறா, நீ அங்க போனா விழுந்து செத்து கிடப்பா அப்படி சொல்லிடுவா. அதுவும் சரிதான் பூமாரி. சரி லட்சுமி அக்கோ, எல்லாரும் கிரவுண்ட்ல பாப்போம், வரேன். சரி சோனி, நானும் அப்புறம் வரேன். எக்கோ ஃபர்ஸ்ட் போட்டி கல்யாண ஆணையலுக்கு தான். சரியா? பாட்டலின் நீ நிரப்புதல். சின்ன பொண்ணு அக்கோ வெளியே வாங்க, அது கல்யாண ஆணையலுக்குள்ள போட்டி. எம்மோ எப்படியாவது ஜெயிச்சிருமோ? பிள்ளைகளா, நானே சும்மாக்கி தான் சேர்ந்திருக்கேன், சும்மா இருங்களா. எம்மோ நீ எப்படின்னா ஜெயிச்சிரு. சரியா? பூமாரி பிள்ளை வேற சும்மா கத்திட்டே கிடப்பா. பத்திராளி அக்கோ, ஜெயிச்சிட்டு வந்துருங்க. சரியா? சின்ன பொண்ணுக்கு என்ன, அவ பாட்டுக்கு சொல்லிட்டு அடப்பாங்க. கையே ஓட்ட கை எங்க எல்லாம் ஒளிவிட்டு போயிடும் தண்ணி ஊத்திக்கிட்டு போறதுக்குள்ள. ஆமா பத்திராளியக்கோ, இங்க இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டு உங்க பாட்டில் கொண்டு போறதுக்குள்ள தண்ணி எல்லாம் ஒளிவிட்டு போயிடும். உமாத்த, நீங்களும் ஜெயிக்கணும். சரியா? ரெடி ஸ்டார்ட். ஃபாஸ்ட் அவுட்டுங்க, ஃபாஸ்ட் அவுட்டுங்க. யார் ஃபர்ஸ்ட் வரேன்னு பார்க்கலாம். சோனி அம்மா பாட்டில் தான் ஃபர்ஸ்ட் நிறைஞ்சிருக்கு. லட்சுமி அக்கா தான் வின்னர். எப்ப நம்ம அம்மா தான் வின் பண்ணிருக்கா. எம்மோ என்ன ஒரு மாதிரி நிக்கா. எல்லாம் குனிஞ்சு குனிஞ்சு நிமிந்ததுல எனக்கு குறுக்கு எங்கேயோ பிடிச்சிக்கிச்சுலா. ஓ, பிரைஸ் வாங்கியிருக்காவ, சந்தோஷப்படு. விடு பாத்துக்கலாம். அடுத்து பெண்களுக்கான போட்டி. சரி, நான் அதுல உட்காரிங்க, நீங்க விளையாடிட்டு வாங்க. கேர்ள்ஸ் ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி பண்ணலாம். இப்ப சின்ன பொண்ணு பக்கத்துல நிக்கிறது சரிதான். என் காலகில தட்டி விட்டு என்னை கீழே தள்ளி விட்டுறாத சொல்லிட்டேன். நீ இருக்க உயரத்துக்கு நீ ஒரு எட்டு வச்சனா பாட்டல் பக்கத்துல போய் நின்றுவ. இல்ல ஜெகனே, அந்த பக்கம் நல்லா கவனில.